வெல்டிங் உரிமையாளர்கள் நலசங்கம் சார்பாக மாநிலம் தழுவிய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையத்தில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய மாநில அரசுகளின் மெத்தன போக்கால் விஷம் போல் ஏறிய மின் கட்டண உயர்வால் வெல்டிங் தொழில் நலிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் வெல்டிங் தொழிலையே நம்பி உள்ளவர்கள் தொழிலாளர்கள் மிகப்பெரிய பாதிப்பு அடைந்துள்ளார்கள். தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் நலசங்கத்தின் மாநில தலைவர் வெல்டிங் உரிமையாளர்களின் பாதுகாவலர் திரு கே குணசேகரன் அவர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள். காலை ஆரம்பித்த இந்த ஆர்ப்பாட்டம் மதியம் வரை நடைபெற்றது. சங்கத்தின் மாநில செயலாளர் திரு ஆர் காசி அவர்கள் சக்சஸ் டிவியின் மூலம் மத்திய மற்றும் மாநில அரசுக்கு சில கோரிக்கைகளை வைத்தார். அதில் மின் கட்டண உயர்வை திரும்ப பெற, வெல்டிங் தொழில் செய்யும் அனைவருக்கும் மானியம் விலையில் மின்சாரம் வழங்க வேண்டும், இரும்பு விலையேற்றத்தை கட்டுப்படுத்திட வேண்டும், வாக்குறுதி அளித்தபடி மின் கணக்கெடுப்பை மாதந்தோறும் எடுக்க உத்தரவிடு, வெல்டிங் தொழில் செய்பவர்களுக்கு தனிநல வாரியமும் ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்களித்திடு மற்றும் பல கோரிக்கைகளை அறிவித்தார். மாநில பொருளாளர் திரு ஏ சர்புதீன் அவர்கள் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். பின் பேசிய மாநில தலைவர்கள் திரு கே குணசேகரன் அவர்கள், இந்த வெல்டிங் தொழில் நம்பி பல ஆயிரம் குடும்பங்கள் உள்ளன. இந்த தொழிலில் வருமானம் மிக குறைவுதான். ஆனால் மின் கட்டணம் எங்கள் சக்திக்கு அதிகமாக இருக்கு. இப்படி போனால் எங்கள் குடும்பம் மற்றும் எங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இதை மத்திய மற்றும் மாநில அரசு கவனித்து எங்களுக்கு நல்ல முடிவு சொல்ல வேண்டும். அப்படி இல்லை என்றால் தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் நலசங்கம் விரைவில் தமிழ்நாடு முழுவதும் பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளோம் என்று தெரிவித்தார். இவர்களுடைய வாழ்வாதாரத்தை அரசு கவனிக்குமா? பார்ப்போம். தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் நலசங்கத்தின் சார்பாக இன்று செங்கல்பட்டில் ஆர்ப்பாட்டம். மின்சார விலை உயர்வை குறைக்க வேண்டும். மின்சார விலை உயர்வு அதிகமாக இருக்குது. மாதந்தோறும் மின்சார பதிவு எடுக்க வேண்டும். மின்சாரத்தில் எங்களுக்கு மானியம் வழங்க வேண்டும். ஜிஎஸ்டியில் எங்களுக்கு சலுகை அளிக்க வேண்டும். இதன் அனைத்தையும் செய்து இன்று ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம். இதை மத்திய மாநில அரசுகள் செவிசாய்க்கவில்லை என்றால் மாநிலம் தழுவிய பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் தயாராக உள்ளோம். ஆகையால் மாநில அரசுகள் எங்களுக்கு இதற்குண்டான வழியை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர்கள் மின்சார உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதிலிருந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இந்த வெல்டிங் தொழிலுக்கு தனி வாரியம் அமைத்திட நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வச்சுருக்கோம். இரண்டாவது, மின்சார உயர்வை கண்டித்து எங்களுக்கு மின்சாரத்தில் மானியம் வேண்டும். மூன்றாவது, எங்களுக்கு மின்சாரத்திற்கு மாதந்தோறும் கணக்கெடுப்பு நடத்திட வேண்டும். தமிழக அரசுக்கு எங்களுடைய கோரிக்கையை மாநில தலைவர் குணசேகரன், மாநில செயலாளர் காசியண்ணன், மாநில பொருளாளர் சர்புதீன் அவர்களுக்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்கள் தமிழக அரசு இதை செவிசாய்த்து இந்த வெல்டிங் தொழிலாளர்கள் நெளிந்தவர்களுக்கு இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக இன்னைக்கு மாநிலம் தழுவிய மின் விலையேற்றத்தை கண்டித்து இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். மாநில தலைமையிலிருந்து மாவட்ட தலைவர் உட்பட அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தோட முக்கிய நோக்கம் எங்களுக்கு மானிய விலையில் மின்சாரம் வழங்கணும். முதல் குறிக்கோள் அதுதான். ஏன்னா மின்சாரம் இல்லாமல் எங்களால் இந்த தொழிலை செய்ய முடியாது. மின்சாரம் அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது. அதனால் மானிய விலையில் எங்களுக்கு மின்சாரம் வழங்கணும். இரும்பு விலையேற்றத்தை சீக்கிரமாக குறைக்க ஏற்பாடு செய்யணும். இரும்பு விலையேற்றத்தினால எங்கள் தொழில் மிகவும் பாதிக்கப்படைஞ்சிருக்கு. அதனால் இரும்பு விலையேற்றத்தை சீக்கிரம் குறைக்க வேண்டிய ஏற்பாடு பண்ணுறோம். அதே போல் வெல்டிங் தொழில் செய்கிறவங்களுக்கு எங்களுக்கு தனி நல வாரியம் தேவை. ஏன்னா வெல்டிங் தொழில் செய்கிற நாங்களுக்கு நல வாரியம் கிடையாது. இதன் மூலமா இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமா நான் கேட்கறதுக்குன்னா தனி நல வாரியம் எங்களுக்கு கண்டிப்பாக வேணுன்றதை இந்த ஒரு போராட்டம் மூலமா நாங்கள் அறிவிக்கிறோம். அரசு இதற்கெல்லாம் செவி சாய்த்து வெல்டிங் தொழில் செய்யும் சொந்தங்களுக்கு நல்லது செய்யலை அப்படின்னா இந்த போராட்டம் மிக பெரும் போராட்டமாக வெடிக்கும். கட்டாயம் மாநிலம் தழுவிய போராட்டம் கண்டிப்பாக நடத்தும் வரக்கூட நாட்களில். இது அரசுக்கு ஒரு எச்சரிக்கை மட்டும் இல்லை, ஒரு கோரிக்கையை இந்த இடத்த நாங்கள் வச்சுக்கிறோம். வெல்டிங் தொழில் செஞ்சு நாங்களாம் நலிவடைந்து தான் போயிட்டு இருக்கோமே தவிர யாரும் முன்னாடி வரலை. எங்கள் தொழில் செய்கிறவங்க எல்லாருமே குறைந்தபட்சம் படிப்பறிவு குறைந்தவர்களாக தான் இருக்கிறோம். நாங்கள் இந்த தொழில் செஞ்சு தான் அடுத்த கட்டத்துக்கு எங்கள் குடும்பங்களை நகர்த்த வேண்டிய சூழல் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் எங்கள் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியும். இந்த தொழில் நல்லபடி நாங்கள் செஞ்சாதான் எங்களோட அடுத்த தலைமுறைக்கு இந்த தொழிலை கொடுக்க முடியும். அதனால் இரும்பு தொழில் செய்கிறவங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறது அரசோட வேலை, மத்திய மாநில அரசுகளோட வேலை. மத்திய மாநில அரசுகள் இதை கருத்தில் கொண்டு சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த ஆர்ப்பாட்டம் மூலமா இந்த இடத்துல நாங்கள் கேட்டுக்கிறோம்.
ஆர்ப்பாட்டத்திற்கு பின் தமிழ்நாடு வெல்டிங் உரிமையாளர் நல சங்கத்தின் தலைமை அலுவலகத்தில் நிர்வாகிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நன்றி.